அவர் மாம்ச சாயலில் வந்திருக்கிறார். இதோ உன்னை நேசித்தவனாலே, இதோ உன்னை அவருடைய சாயலில் அவர் படைத்தபடினாலே உன்னை அவர் நேசித்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக தான் இந்த தண்டனை அவர் அனுபவிக்கிறார். கூர்மையான ஆடி என்று புறக்கணிக்கவில்லை, வாரமான புறக்கணிக்கவில்லை. இயேசுவுக்காக சுமக்கிற காட்சியப்பா, இயேசு உள்ளே நீக்க முடியாது. உன்னை எப்படியாகிலும் அவருடைய பிள்ளையாய் மாற்ற முடியாது. உன்னை எப்படியாகிலும் அவருக்கு சொந்தமாய் மாற்ற முடியாது. உன் எல்லாம் அவருக்கு சொல்லி உன் மனம தண்டனையிலிருந்து விடுவிக்க முடியாது. அவர் ரத்தத்தை சிந்தி அவர் தன்னை அடிமையின் ரூபமாக ஒப்புக் கொண்டிருக்கிறார். யாராலும் தாங்க முடியாத வேதனை, யாராலும் சகிக்க முடியாத அடிமை, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத தண்டனை. இந்த தண்டனையை நீயே நானும் அனுபவிக்க வேண்டும். நீயே நானும் அனுபவிக்க வேண்டும். எப்படி இயேசு என்ன தவறு செய்தார்? இயேசு நியாய வேண்டும். உங்களுடைய எல்லா அடிமைகளும் வாழ்வு மாற வேண்டும் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார். உனக்காக சடிகளை ஏற்றுக்கொள்கிறார். உனக்காக சித்திரவதை செய்யப்படுகிறார். உனக்காக அவர் வாயத்துவாத ஆட்டை போல மயில் கத்திரத்தின் முன்பாக நிற்கிறது போல தன்னை அடிமையின் வெறுமனின் ரூபமாக இந்த போட்டியிலே உனக்காக வந்து பாடுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதை பார்க்கிற நீக்கு நீ மனம் மாற மாட்டியா? இதை பார்க்கிற இன்று நீ மனம் திரும்ப மாட்டியா? இன்றைக்காவது உன் பாவ வாழ்க்கையிலிருந்து உன்னுடைய பொருளாதார வழியிலிருந்து மனம் திரும்ப மாட்டியா சொல்லி இயேசு எழுதி நிற்கிறார். இந்த வீதியிலே நிற்கிறார். நெடுமரம் பகுதியிலே இந்த வீதியிலே உங்களை ரட்சிக்கும்படியாக, உங்களை மீட்கும்படியாக இந்த கடைசி காலத்திலே ஒரு எச்சரிப்பு துணையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது மாதிரியாக உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். இதோ இன்றைக்கே கடைசி நாள், இன்றைக்கே கடைசி காலம், இதோ உனக்கு ரட்சணை நாள் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீ மனம் திரும்பாவிட்டால் இந்த ரட்சிப்பை இழக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்தது பிரியமானவர்களே. இந்த ரட்சிப்பை மாத்திரம் இழங்கிறாங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசுவை நீ நான் பாவம் செய்ய மாட்டேன். இயேசுவை நீ நான் தவறு செய்ய மாட்டேன். இது எந்த ஒரு தவறான காரியத்துள்ள போக மாட்டேன். என் கண்ணு நம்முடைய கண்கள் பாவத்தை நோக்கி போனவர்களே, அவர் கண்களில் முழுவதும் சேர்க்கப்பட்டது. அவர் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நம் தலைமையில விழுந்தபடினாலே அவருடைய தலையிலே அவருடைய தலையை முழுவதும் வைக்கப்பட்டிருக்கிறது. நம் தாய் நம்முடைய சரீரத்திலே நாம் செய்த பாவத்திற்காக இயேசு அவர் சரீரத்தில் திரிக்கப்பட்டவராய், அவர் நெருக்கப்பட்டவராய், அவருடைய சரீரம் ஒரு நிலத்தை ஏறி விழுந்து அது கலங்கி போட்டால் எப்படி இருக்குமோ அப்படியே அவருடைய நிலத்தை ஒரு ஏற்கிழப்பை நிலத்தை கலந்து போடுவது போல அவர் சரீரத்தை அந்த வாழையினாலே அடிக்கப்பட்டவர் பிரியமானவர்களே.